அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில்ல ஒரு 60 படிக்கட்டுகள் இருக்குங்க. அந்த படிக்கு பேரு சத்திய படிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படிக்கட்டுல நின்னு நம்ம பொய் சத்தியம் செஞ்சோம் அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது காலாகாலமா உண்மையா நடந்துகிட்டு வருது. யாராவது ஒருத்தங்க பொய் சொல்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பொய் சொல்றாங்கன்னா இந்த படிக்கட்டுல நின்று அவங்கள பதில் சொல்லுவாங்களாம். சாட்சிகள் இல்லாத வழக்குகள், சொத்து தகராறு, கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு இந்த படிக்கட்டுகள்ல அமர்ந்து பஞ்சாயத்து செய்யப்படுமா. பொய் சாட்சி சொன்னாலோ கொடுத்த வாக்க மீறினாலோ கண்டிப்பா மரணம் கூட தண்டனையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் எந்த கோவில்ல இருக்கு? ஏன் இந்த 60 படிக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம்? அதே போல 60 அடி நீளத்திற்கு மிக பெரும் ஒரு 5 தலை நாகம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த கோவில் பற்றி இன்னும் என்னெல்லாம் தகவல் இருக்கு? அப்படி இந்த வீடியோ முழுக்க நம்ம அதெல்லாம் பார்த்துடலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கும்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அரோகரா என்ற வாசகத்தை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மறக்காமல் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கெட்ட விஷயம் எதிர்மறையானது நடக்கும்போது தான் இப்படி பிரிவுகள் வருது. இவையெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா சரியான ஜோதிடரை பார்த்து சரியான பலன்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் நீங்கும். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த மலைக்கு சர்ப்ப சைலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அரவகிரி அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரும் இருக்கு. முன்பு வாகனத்துல சொல்ல நம்ம வசதி இல்லாத காலத்துல இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு படிக்கட்டின் மூலமாகத்தான் போனாங்க. அப்படி போகும்போது பிரம்மாண்டமான மலைப்பாறையில ஒரு 60 அடிக்கு ஒரு நாகர் சிலை ஒன்று அங்க செதுக்கப்பட்டிருக்கோ அதை கண்டு வழிபாடு செய்வாங்க. அப்படி அந்த நாகரை வழிபட்ட பிறகுதான் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளேயே போக முடியும். இப்போ வாகனங்கள் போகிறதுக்கான வசதி இருக்கு, அதுக்கான பாதை இருக்கிறதால ஒரு சிலர் இந்த நாகர் சிலையை வழிபாடு செய்யாமையே கூட கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம குடியிருப்புகளும் இந்த பாதையை ஒட்டி நிறைய இருக்கிறதால இந்த நாகர் சிலை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவரை நாம தரிசிக்க மலையில செல்ல நாகர்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல தான் படிகள் ஆரம்பிக்குது. இந்த நாகர்பள்ளத்துல 60 அடி நீளம் இருக்கக்கூடிய நாகர் வடிவம் கொண்டு செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நாக சிலையை பார்க்க முடியும். அனைவரும் இங்க தொட்டு வணங்கிட்டு போவாங்க. அப்படி வணங்கும் போது கண்டிப்பா நாக தோஷம், ராகுகேது தோஷம், எந்த விதமான தோஷமா இருந்தாலும் நீங்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. நாகர் சிலையின் படத்தின் நடுவுல இந்த சிவலிங்கம் ஒன்று இருக்கும். பெரிய பாம்பை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பாம்புகள் பின்னி பிணைந்தபடி தனித்தும் காணப்படக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். நாகதோஷத்திற்கு மிக பெரும் பரிகார தலம் அப்படின்னு கூட நம்ம இங்க சொல்லலாம். ராகுகேது தோஷம் நீங்க இந்த சிலைக்கு பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் சாத்தி வழிபாடு செய்யறாங்க. நாட்பட்ட திருமணம் கூட நடக்க கண்டிப்பா இங்கு வழிபாடு செய்யறாங்க. மேலும் தாலி சரடும் குழந்தை வரம் வேண்டியும் தொட்டில் கட்டியும் இங்கு வழிபாடு நடக்குது. நாம முன்பு பார்த்தது போல இந்த சத்திய படிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யாராவது இந்த படிகள்ல நின்று பொய் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த விஷயங்க. இன்னைக்கும் அது நடக்குது. அதுபோல நாகப்பஞ்சமி அன்னைக்கு இங்க விசேஷமாக கொண்டாடப்படும். இங்க இருக்கக்கூடிய நாகர்களுக்கு பொங்கலிட்டு கோழி ஆடு காணிக்கை கொடுத்து வழிபாடு செய்யறாங்க. இந்த கோவில் சரியாக எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செங்கோட்டு, அதாவது பெருந்துறை நாமக்கல்ல இருந்து இதுக்கான பேருந்து வசதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் இந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஆலயம், அருள்மிகு செங்கோட்டு வேலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூவர்களுடைய சன்னதியும் தனித்தனியாக உடைய ஆலயம். சிவன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள்பாலிக்கிறாரு. சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில்கள் இந்த திருச்செங்கோடு மற்றும் வாசுதேவ நல்லூர் ஆகிய இடங்கள்ல இருக்கு. சிவபெருமானுடைய எத்தனையோ வடிவங்கள், அவை அனைத்துமே எல்லா ரூபங்களுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களை போதிக்குது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில சிவனார் போதித்தது தான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம். அர்த்தம் என்றால் பாதி எனவும், நாரி என்றால் பெண் எனவும், ஈஸ்வரன் என்றால் ஈசன் சிவன் என்றும் பொருள்படுறதால தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் இந்த உலகிலேயே வேறு எங்கோ இல்லாத வகையில இந்த தளத்தில் தான் பெண்ணாகவும் ஆணாகவும் இரண்டரை கலந்து அம்மையப்பன் என அழைக்கப்படக்கூடிய அர்த்தநாரீஸ்வரராக அதிசயமான வடிவத்தோடு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. இறைவன் ஆணா அல்லது பெண்ணா என்ற கேள்வி எழுப்பி ஆண் என்றால் ஆண், பெண் என்றால் பெண் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான பதில் தராங்க. உமையொரு பாகனாக மங்கை பாகனாக மாதிற்கும் பெருமானுக்கும் முக உருவ வழிபாடு இல்லை. பாதியாக காட்சி தரக்கூடிய சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்திய தலம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரனுடைய மூலவர் திருவுருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்சிலை இல்லை, கற்சிலையால் ஆனது இல்லை, சித்தர்களால் செய்யப்பட்ட வெண்பாஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகை மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை தாங்க இங்க இருக்கு. சிவன் கோவில்ல லிங்கம் இருப்பது மரபு. இங்கே மலையே லிங்கமாக இருக்கப்படுவது தாங்க மிக பெரும் ஆச்சரியம். மலைக்கு எதிரே ஒரு பெரிய நந்தியும் இருக்கும். நீங்க இதுவரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இல்ல நான் இப்ப இந்த வீடியோவை பார்த்து தான் உங்களுடைய வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த தளத்துல முருகப்பெருமான் செங்கோட்டு வேலவர் என்ற பெயரோடு வலது கரத்துல சக்தி வேலாயுதத்தோடு, இடது கரத்துல சேவலை எடுத்தும் இடுப்புல அணைத்தபடி கம்பீர தோற்றத்தோட கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறாரு. இந்த அரிய காட்சியோடு முருகப்பெருமானை உலகிலேயே இங்கு மட்டுமே காண முடியும் அப்படி மிக பெரும் சிறப்பு. ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் கிழக்கு திசை வாயிலே உடையது. கற்சிலையால வடிவமைக்கப்பட்ட மூலவர் நின்ற திருக்கோலத்துல பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. ஆதிகேசவ பெருமாள் நீலாதேவி பூதேவி என்ற தன்னுடைய இரு சக்திகளையும் வடமும் இடமும் பெற்றுள்ளாங்க. அதே போல கண்கொள்ளா காட்சியா இருக்கு. மூர்த்திகளுக்கு எதிரில வழிபடமும் கருடாழ்வாரும் சொல்லினுடைய செல்வனாகிய அனுமனின் திருவுருவமும் இருக்கிறத பார்க்க முடியும். சிவபெருமான் தன்னுடைய பாகத்தின் பாதிய அம்மைக்கு வழங்கிய நிகழ்ச்சி இங்கு ஆவணி மாதம் சுக்லபட்ச வளர்பிறையில தொடங்கி புரட்டாசி கிருஷ்ணபட்ச தேய்பிறையில சதுர்த்தியில கேதார கௌரி விரதம் விழாவாக இங்கு இந்த மலையில ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. 21 நாட்கள் இங்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான விரல் மிண்ட நாயனார் பிறந்த பெருமை பெற்றது. சுமார் 1370 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த தலமானது மரம் செடி கொடிகளை உடையதாகவும் பல மாட மாளிகைகள் நிறைந்ததாகவும் இங்கு குன்றானது, அதாவது இயல்பாகவே செம்மை நிறமாக இந்த மலை இருக்கும். இந்த தலத்தை ஒட்டி கொடிமாட செங்குன்று எனவும் மற்றும் ரிஷிகள் தேவர்கள் முனிவர்கள் இருப்பிடமாக இருந்ததால திரு என்ற அடைமொழியும் அப்படி பெற்றுதான் திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு சொல்லி புகழ் பெற்றது. சிலப்பதிகாரத்துல முருகன் வழிபாட்டு நடைபெற்ற இடங்கள்ல ஒன்றாக இந்த திருச்செங்கோடு இருக்கிறது அப்படின்னா அது குறிப்பிடத்தக்கதா சொல்றாங்க. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் அப்படின்னு நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லி வழிபாடு செய்யலாம். வேற எங்குமே காண முடியாத முக்காலுடைய முனிவர் பிருங்கி மகரிஷியினுடைய திருவுருவமானது அம்மையப்பனுடைய வலது பாகத்துல இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுங்க. இது வேற எந்த கோவில்லையும் பார்க்க முடியாத அதிசயம். திருப்பைஞ்சீலி, திரு ஈங்கோய்மலை முதலான தலங்களுக்கு சென்று பதிகங்கள் பாடி வழிபட்ட ஞான சம்பந்தர் வழியெங்கும் பல தலங்களை தரிசித்து வழிபட்டபடியே திருச்செங்கோட்டுக்கு வந்தார் அப்படின்னும், சிவனாரை தரிசித்து பதிகம் பாடியவர் அப்படின்னும், அடுத்து திருஞான என்கிற
பவானிக்கு சென்றுவிட்டு மலையின் மீதும் இறைவன் மீது கொண்ட ஈர்ப்பால மீண்டும் திருச்செங்கோடு வந்து தங்கினார் அப்படின்னும் அத்தனை அழகும் கம்பீரமும் வாய்ந்தது இந்த மலை அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த தல புராணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டால், நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செங்கோடு திருத்தலம் தான் இது. நாமக்கல்ல இருந்து திருச்செங்கோட்டுக்கு 37 கிலோமீட்டர் தொலைவிலும், ராசிபுரத்தில் இருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலும், சேலத்தில் இருந்து 48 கிலோமீட்டர் தொலைவிலும் போகலாம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நீங்களும் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.